என் பேர் கீதா வெங்கடேசன். நீங்கள்லாம் உளுந்து வடை சாப்பிட்ருப்பீங்க, ஆம வடை சாப்பிட்ருப்பீங்க, கீரை வடைன்னு சாப்பிட்ருப்பீங்க. நிறைய டைப் ஆஃப் வடைகள்லாம் இருக்குது. ஆனால் நான் இப்போது சேனக்கிழங்கை வச்சு ஒரு வடை பண்ண போகிறேன். அதை எப்படி செய்யணுங்கிறதுக்கு தேவையான பொருள்களை இப்போ பார்க்கலாம். சேனைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சீரகம், எண்ணெய், கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு. சேனக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்து அது ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கணும். அப்புறம் அதுக்கு முதல்ல எடுத்த உடனே கொஞ்சம் வெங்காயத்தை போடணும். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இஞ்சி நல்லா பொடி பொடியாக நறுக்கின இஞ்சியை போடணும். கருவேப்பிலையும் போட்டுடலாம், பச்சை மிளகாயும் போட்டுடலாம், கொத்தமல்லி போட்டுடலாம். அப்புறமா அதுக்கு கடலை மாவு, அதாவது பைண்டிங் ஏஜெண்ட்டு தான் இது. கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் அரிசி மாவு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடலாம். தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே போட்டாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நிறைய தண்ணி விட வேண்டியது வராது. ஏன்னா அந்த சேனையில் இருக்கிற வாட்டரே உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். வேணும்னா நம்ம கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம், அவ்வளோதான். இதுவே கரெக்டாக இருக்கும். நல்லா பிசைஞ்சுட்டே வரணும். தண்ணியே தேவையே படாது. தண்ணி இருந்தால் கூட நம்ம அதுக்கு கொஞ்சம் அரிசி மாவு வேணால் போட்டுக்கலாமே தவிர தண்ணியெல்லாம் தெளிக்கக்கூடாது. இப்போ மாவு ரெடி ஆகிடுது. சில பேருக்கு பெருஞ்சீரகம் பிடிக்காது. அவள் சாதாரண ஆர்டினரி ஜீரகத்தை கொஞ்சம் மேலால் அப்படி போட்டுக்கலாம், அவ்வளோதான். பெருஞ்சீரகம் பிடிச்சிருந்தா பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுது. ஒரு 2 செகண்ட்ஸ் வச்சுட்டு நம்ம எண்ணெயை ரெடி பண்ணிக்கலாம். அந்த எண்ணெய் காயறதுக்குள்ளே கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெயை விட்டுக்கலாம். நல்லா காஞ்சிடுது. நல்லா சின்ன சின்னதாக எடுத்து வடை மாதிரி தட்டி போட்டுற வேண்டியதான். இது மாதிரி ஒரு சின்ன சின்ன உருண்டையாக ஒட்டிக்கணும். இப்படி வச்சுட்டு உள்ளங்கையை அப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு பண்ணோன்னா அழகாக வந்துடும். போடும்போது கொஞ்சம் பார்த்து போடணும். எண்ணெய் மேலே தெளிச்சிடாமல் பார்த்துக்கணும். முதல்லையே கூட உருட்டி வச்சுட்டோன்னா கூட சௌரியமாக இருக்கும். அப்படியேவும் போடலாம். ஏன்னா எவ்வளோ போடுறதோ அந்த அளவுக்கு போடலாம். அப்பப்போ கொஞ்சமாக அப்படி லைட்டாக புரட்டி விட்டுட்டே இருக்கணும். ரொம்ப ஒயிட்டாகவும் இல்லாமல் ரொம்ப கருப்பாகவும் இல்லாமல் நல்ல கோல்டு ப்ரௌன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா மெதுவாக, நிறைய எண்ணெய் கொதிக்கக்கூடாது. மிதமான தீயில் இருந்ததுன்னா எல்லாம் வெளியில் உள்ள எல்லாம் கரெக்டாக வேகும்.
நல்ல கோல்டு ப்ரௌன் வந்துருச்சான்னு பார்த்துட்டு எடுக்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது. குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே கொடுக்கலான்னா மார்னிங்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா வந்த உடனே செஞ்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சு கொடுத்துடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதனால் கூட தேங்காய் சட்னி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்கு குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவார். சேனக்கிழங்கு அப்படின்னு சொன்னால் தான் தெரியும், இல்லாட்டி தெரியவே தெரியாது. இல்லை நல்ல கோல்டு கலராக இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே எடுத்துட வேண்டியதான். இதோ நல்லா சுட 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 இதையும் சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி சாப்பிட்டா போகிறோம். அவ்வளோ நல்லாயிருக்கும். சேனக்கிழங்கு வடை ரெடி. இப்போ பாருங்கள், ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள், எப்படி வெளியிலலாம் கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. வாவ், ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இது சாப்பிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டா போகிறோம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் எல்லோரும். சிம்பிள் அண்ட் பெஸ்ட். அப்போ நான் இப்போ செஞ்சுருக்கிற இந்த வடையை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சுலபமாகவே பண்ணலாம். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.